அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். இல்லை, அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இல்லாத நேரங்களில் அலுவலகத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. இருந்த ஆதாரத்தை கொடுங்க. ஆதாரத்தை எங்கே வெளியிடணும், எப்போ வெளியிடணும், யார்கிட்ட வெளியிடணும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் என் டேபிளில் உங்கள் ஃபைல் வந்து இருக்குது. ஒட்டு உருட்டக்கூடாது. ஆதாரம் இருக்குன்னா வெளியிடுங்க. யார் வெளியிடணும்னா நீங்கள் தானே வெளியிடுங்க. சட்டசபையில் முதலமைச்சர் பேசினா மட்டும் கை தட்டுறீங்க. ஆதாரம் இருக்குன்னா வெளியிடணும்ல. அவர்கிட்ட கேட்கணுங்க. அதை இந்த மாதிரி திமுக அமைச்சர்களுடைய 3 ஃபைல் வந்து என் டேபிளில் இருக்குது. அதை எப்போ வெளியிடணும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆதாரத்தை வச்சுக்கிட்டு வெளியிடாமல் இருப்பது ஒரு வகையான குற்றம். ஆதாரத்தை மறைக்கிறதுக்கு சமமா. ஆதாரம் இருக்குன்னா உங்கள் கையில் தானே லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது. அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லி 3 அமைச்சர் மேலே வழக்கு போட வேண்டியதானே. உங்களுக்கு துணிச்சல், எப்படி துணிச்சல், தெம்பு, திராணி இருந்துச்சுன்னா அந்த ஃபைல் உண்மைன்னா தூக்குங்க. 3 அமைச்சரை தூக்கி உள்ளே போடுங்க. நாங்களும் பாராட்டுறோம், வரவேற்றோம். பரவாயில்லையா? ஒரு போல்டு பிரேவ் மூவியா அது அப்படின்னு சொல்லலாம். ஏன் இவ்வளோ கத்தி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? எப்போதும் பேசுகிற விட அதிகமாக பேசலாம். லெட் த ட்ரூத் ஸ்பீக் லவுடர். ஓ, சத்தமாக பேசணும் உண்மையை. எனக்கு சொல்லுது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர் தான். உங்களுக்கா சொன்னார்? எனக்கு தனிப்பட்ட முறையில் செய்தி அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் என் நம்பர் அவருக்கு தெரியாதனால தெரியும், அதனால அனுப்பக்கூடாது, முதலமைச்சர் அனுப்பிச்சக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியா டுடே மூலமாக சாட்டைக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்காரு. உண்மையை உறக்க பேசுங்கன்னு அதான் பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கே எழுதி காமிச்சது உங்களுக்கு தான். எனக்காக தான். அங்கே வேற யாருக்குங்க? வேற யாருங்க உண்மையை பேசுறது? பூரா சொம்பு தான் நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக உண்மையை உறக்க பேசுங்கள் என்று நமக்கு இந்தியா டுடே மூலமாக ஒரு செய்தியை தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நம்ம சும்மாவே ஆடுவோம். அவர் சலங்கை வரை கட்டிவிட்டுருப்பாரு. அவர் கோரிக்கை நிறைவேற்றணும்ல, உண்மையை உறக்க பேசிடுவோம். ரைட்டு. ஆனால் எப்போ வெளியிடுவேன்னு சொன்னார்ல, எப்போ வெளியிடணும் அது என்னன்னா வழக்கம் போல சூப்பர் ஸ்டாரை காப்பி இல்லை. ரத்தன் பண்டிட் வெற்றிவேல்கிட்ட கேட்டிருப்பாரு. அவர் வந்து டேட்டு குறித்து கொடுத்து இந்த தேதியில் இந்த நல்ல நேரம் பார்த்து வெளியிடுங்க, ராகுகாலம் யமகண்டம் எல்லாம் பார்த்து உங்களுடைய கடக ராசி நேயர்களே இந்த இடத்துல வெளியிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து அதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரத்தன் மண்டி வெட்டியில் கொஞ்சம் பிஸியாக இருக்காப்புல. அவர் வந்த உடனே வந்து இப்போ வெளியிட்டுருவார் ஆதாரத்தை. நான் வழக்கம் போல் சூப்பர் ஸ்டார் தான் காப்பி அடிச்சுக்கிறாரு. அவர் சொல்லுவார் இல்லையா, எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக வருவேன். அந்த மாதிரி நான் எப்போ வெளியிடுவேன்னு தெரியாது, ஆனால் வெளியிடும் போது வெளியிடுவேன். இருந்த உடனே வெளியிட வேண்டியதானே. இன்னைக்கு வந்து ஆதாரத்தை வெளியிடுவார்னு சொன்னது யார் தெரியுமில்ல? யாரு? அமைச்சர் ரமேஷ், திருச்சி அமைச்சர். சுல்லாம் சூடான சுழுக்கு எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் ரமேஷ் வந்து இருந்துச்சு. நம்முடைய முதலமைச்சர் இதெல்லாம் பேசுகிறார்கள். நம்ம முதலமைச்சர் ஆதாரத்தை காட்டாமல் வித்தால் என்ன ஆகும் தெரியுமா? ஐயோ ஜீவாவுக்கு கோவம் வருது அப்படி அப்படிங்கிற மாதிரி ஏற்றி விட்டா நிறம முறுக்குவோம். வேற முதலமைச்சர்கள் இப்பொழுது பேசுவார்கள், நம்ம பக்கம் வர்றாங்களே அப்படின்னு நினைச்சிட்டாப்புல. முதலமைச்சர் பேசிட்டோம். நம்முடைய நிதியமைச்சர் ஆய்வு பண்ணி சில கோப்புகளை, டாக்குமெண்ட்ஸை என்னோட டேபிளுக்கு வந்து சொன்னார். அது சும்மா சொல்லலை. என்னோடய டேபிளில் அந்த 3 ஃபைல் இருக்குது. இந்த 3 ஃபைலையும் நான் வெளியிடணுமா வேண்டாமாங்கிறத நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. இந்த ஆதாரத்தை எப்போ வெளியிடணும், எப்படி வெளியிடணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். மக்களோட அன்பாலையும் மக்களுடைய பாசத்தாலையும் மக்கள் எங்கள் மேலே வச்சதுலாதையும் இந்த இடத்துல நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கும் அந்த ஆதாரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. மக்கள் ஓட்டு போட்டு தெரிஞ்சுக்கான் சரி, ஆதாரத்தை காட்டுக்கங்க. ஆதாரம் இருக்குன்னா ஆதாரத்தை, ஆமாங்க இந்த துறையில் ஊழல் நடந்திருக்கு, இந்த துறையில் ஊழல் நடந்திருக்கு, இந்த துறையில் ஊழல் நடந்திருக்கு, 3 துறையில் ஊழல் நடந்திருக்கு சொல்லிட வேண்டியதானே. அந்த இடம் தானே அதான் சொல்கிறேன். நீங்கள் ஆய்வு பண்ணிட்டீங்களே, ஆய்வு பண்ணியாச்சு. 3 துறையிலையும் ஆதாரத்தை வச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? கப்பல் வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்களா? ஆதாரம் இருந்தால் கொடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுக்க போகிறீங்க, நடவடிக்கை எடுக்க போகிறீங்க. இல்லை நான் வழக்க போட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு போங்க, முடிஞ்சு போச்சு. உங்கள் ஆட்சி என்ன நினைச்சலாம் முதலமைச்சர் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு. அப்போ என்ன இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு இதாகணும்ல. அப்போ ஆதாரத்தை வெளியிட்டால் இடைத்தேர்தல் அவங்க ஜெயிக்க மாட்டாங்களாம். அதுக்கு அப்போ என்ன சொல்ல வர்றீங்க? இல்லை புரியுதா உங்களுக்கு? சொன்ன வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இடைத்தேர்தலையாக சிலருக்கு நன்மை நடக்கணும்ல, அதுக்காக விட்டு வச்சுருக்கோம்.
அப்போ உங்ககிட்ட ஆதாரம் இருந்தும் அதை வெளியிடாமல் இடைத்தேர்தலில் அவங்க வெல்லணும் அப்படின்னு நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா நீங்கள் யார்? சரி, இடைத்தேர்தல் வரும்போது விட்டுக்கலாம் அப்படின்னா அப்போ அரசியலுக்காகத்தான் நீங்கள் ஆதாரத்தில் இருக்கிறீங்களா? ஆதாரம் சிக்கிருச்சு, ஊழல் பண்ணியிருக்காங்க, லஞ்சம் வாங்கியிருக்காங்க, முறைகேடு நடந்திருக்கு, ஸ்கேம் நடந்திருக்கு, கையூட்டு பண்ணியிருக்காங்க, கரப்ஷன் நடந்திருக்கு, கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க, கமிஷன் வாங்கியிருக்காங்க, எல்லாம் எவிடன்ஸோடு இருக்குது. இடைத்தேர்தலையாவது நீங்கள் சில பேருக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நான் இதை விடாமல் இருக்கேன் அப்படின்னா இதுவே பெரிய ஸ்கேம் தானே. ரகசிய காப்பு பிரமாணத்துக்கு எதிரானது இது. தனக்கு தெரிய வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் அரசாங்கம் வெளியில் கொண்டு வரணும். கண்டிப்பாக மறைக்கக்கூடாதுல்ல. அப்போ நீங்கள் மறைக்கிறீங்க, இன்னொன்று அவங்கள த்ரெட் பண்ணுறீங்க. ஆமாம், உன் ஆதாரம் என்கிட்ட இருக்குது, நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சு போகலன்னா, என் கூட ஒத்து வரலன்னா, என்னை எதிர்த்து கேள்வி கேட்டால் ஆதாரத்தை விட்டுருவேன் அப்படின்னு ஒரு வகையான த்ரெட்னிங். சட்டசபையில் நேரடியாக தமிழக முதலமைச்சர் விஜய் த்ரெட் பண்ணுறார். இது சினிமா நடிச்சார், வில்லனுடைய எல்லா இது இருக்குது. ஒரு ஃபோன் கால், இது சிவாஜி படத்தில் இது பண்ணுவார்ல, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட் உட்காந்துருக்கு, ஒரு பஜ்ஜி சொல்லுங்க, அது மாதிரி இவர் வந்து விசில் அடிச்சு கூட பாருங்க ஆட்டோவை, அது மாதிரி நினச்சிட்டாரு. சிவாஜி ஹீரோடா, அது மாதிரி இல்லை பராசக்தி ஹீரோடா, பராசக்தி ஹீரோடா அப்படிங்கிற மாதிரி சிவாஜி படத்தை ரீக்ரியேட் பண்ணுறாப்லையா சினிமாவில் கொண்டு என்ற ஆதாரம் இருக்கு, இது நடக்கணுங்களா அப்படின்னு. அப்போ இது முழுக்க தாவேக்கோட தலைவர் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக இப்படி சட்டசபையையும் தமிழக அரசையும் பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக அவருடைய பேச்சு மூலமாக தெரிகிறது. இன்னைக்கு உண்மையிலே பேசுவது பொருளாக மாறி இருக்க வேண்டியது அவருடைய பேச்சு. இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லட்டுமா? திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் சில பேரை இந்த மாதிரி உங்களுடைய ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி சில பேச்சுவார்த்தை நடத்தி சில ஸ்வீட் பாக்ஸுகளை பெற்றிருக்காங்க. அதனால் சில அமைச்சர்களை பற்றி சட்டசபைக்குள்ளே இவங்க பேசவே மாட்டாங்க. அதில் குறிப்பாக ஒரு முக்கியமான கடந்த ஆட்சியில் ஊழல் புகாருக்கு ஆளான ஒரு அமைச்சர், ஊழல் புகார்னா குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு அமைச்சர், தென் மாவட்டத்தை சார்ந்த ஒரு அமைச்சர், இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட இல்லை. அந்த அமைச்சர் இல்லாமல் நம்ம இடம் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. புரிஞ்சிருச்சு. அந்த அமைச்சர்கிட்ட சில ஸ்வீட் பாக்ஸ்கள் இவங்களுக்கு போயிருக்கு. அதனால் அந்த அமைச்சரை பற்றி சட்டசபையில் பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குல்ல, இருக்கு, ஆதாரம் இருக்குது. ஏதோ ஒரு படத்தை தானே செல்ஃபோன் ஆட்டி இந்த ரீமாசன் வடிவேல்கிட்ட, ஆமாம், அந்த மாதிரி திமிரு படத்தில் இவ வேற ஆட்டி காட்டாள அப்படின்னு, அது மாதிரி இவர் வந்து ஆதாரத்தை ஆட்டி எல்லாத்தையும் சாட்சிக்குன்னு பார்க்குறாரா அப்படிங்கிற கேள்வி இப்போது உருவாயிருக்கு. அடுத்ததாக இன்றைக்கி சட்டமன்றத்தில் நம்மளுடைய பெரியகுளம் தொகுதியோட எம்எல்ஏ திரு சபரி ஐங்கரன் ரொம்ப உருக்கமாக பேசியிருக்காரு. உண்மையிலே எனக்கு தாவேகா மீது எனக்கு எவ்வளவோ விமர்சனங்கள் உண்டு அரசியல் ரீதியாக. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகும் இப்போ காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், முக்கியா தேவர் இவங்கெல்லாம் எளிமையான பின்னணி கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்லாம் இருந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் ஐயாலாம் வந்து வசதியான இதுலேருந்து வந்தவர் தான், ஆனால் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆனால் கக்கன், ஜீவானந்தெல்லாம் ரொம்ப சிம்பிளிஃபையாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சாகும்போது கக்கனுக்கு பணம் இல்லாமல் அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டை தரையில் படுத்துக்கிட்டு வந்திருக்காரு. அப்போ எம்ஜிஆர் போய் பார்த்துட்டு ஒரு கட்டில் வாங்கி தரணுன்னே, எனக்கு வேண்டாம், என்னை விட கீழே வந்து நிறைய பேர் இருக்காங்க, ஓலப்பாயில் படுத்துக்க, அவனுக்கு கொடுங்க கட்டில்னு சொல்லி சாகும்போதும் இந்த இது இருக்கு பாருங்க, பாய் கோரப்பை, அந்த பாயில் படுத்து கிடந்து ட்ரீட்மெண்ட் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் எடுத்தவர் கக்கன். புதுக்கோட்டையில் ராமசாமின்னு ஒரு அமைச்சர் சென்னையில் இறந்துறாரு, ஆம்புலன்ஸை கொண்டு போக காசு இல்லை. அந்தளவுக்கு எளிமையாக காமராஜருடைய அமைச்சரவை இருந்துச்சு. இன்றைக்கும் நிறைய எளிமையான அமைச்சர் இருக்காங்க. குறிப்பாக வந்து திமுகவில் ஒருத்தர் இருந்தார், ஆண்டியம்பலம் என்கிற நத்தம் தகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அவங்க அப்பா பேரும் ஆண்டியம்பலம், இவர் பேரும் ஆண்டியம்பலம். கிட்டத்தட்ட 4-5 முறை எம்எல்ஏக்களாக இருந்த ஒரு குடும்பம். இன்றைக்கும் அவங்க குடும்பத்துக்கு வரக்கூடிய விவசாய வருமானத்தில் தான் வாழ்கிறாங்க. இப்போ எம்எல்ஏ கிடையாது, அவர் இந்த முறை நிற்கலை. இப்படி எல்லா கட்சிகளுமே எளிமையான பின்னணி கொண்ட எம்எல்ஏக்கள் இருந்திருக்காங்க. அப்படி தாவேக்கால ஒருத்தர் ஆட்டோவில் தலைமைச் செயலகத்துக்கு வராரு, தொடர்வண்டியில் வராரு அப்படின்னு கேட்ட அந்த செய்தி உண்மையிலே என்னை வந்து மனதை நெகிழ வைத்தது. சபரி ஐங்கரனுங்கிற அந்த எளிமையான பின்னணி கொண்ட அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய அவருடைய வரலாறு என்பது என்னை ரொம்ப நெகிழ வச்சு. காதல் தோல்வி, வேலை இல்லை, உண்மையிலே அவருக்கு ஆட்டோவில் தான் வராரா, உண்மையிலேயே தொடர்வண்டியில் தான் வராரா, அவர் கார் இல்லையா அவருக்கு? ஆய்வு பண்ணி பார்த்தீங்களா? இல்லை, அவரோட அஃபிடவிட்டை எடுத்து பார்த்தோம் நம்ம. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, காதல் தோல்வி, வேலையும் இல்லை, காரும் இல்லை அப்படின்னாரு. சரி, வேலை இல்லை அப்படிங்கிற விஷயத்துக்கு முதல்ல எனக்கு
இது கேட்கும்போது நெஞ்செல்லாம் பதறுது. வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறார். வேலை இல்லாமல் தன்னுடைய அஃபிடவிட்டில் 2024-25க்கான ஆண்டு வருமானமாக 4,96,000 கட்டியிருக்கிறார். வேலையே இல்லாமல் ஆனால் வருமானம். என்னுடைய மனசுல இருந்து எல்லாத்தையும் உடைச்சிட்டானே. சொல்லுங்க. கீழே அவருடைய தொழில் விவரம் கொடுப்போம்ல, அங்கே வந்து ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்கிறார். ரியல் எஸ்டேட்னாலே வேலை இல்லாமல் தான் பார்ப்பாங்கிறத புரிஞ்சுக்காம. அடுத்தது கார் இல்லைங்கிறார்ல, அவருடைய பேரில் டாடா டிகோர் கார் ஒன்று இருக்குது. டாடா டிகோர் வெறும் 5,00,000 நெஞ்சு வடிக்குதே. அப்புறம் ஒரு ஆக்சஸ் பைக்கும் ஜூபிட்டர் பைக்கும் வச்சிருக்கிறாரு. 2 பைக்கில் ஒரு பைக்கை கொண்டாந்து சென்னையில் போட்டால் கூட சட்டமன்றம் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அவருடைய ஆட்டோன்னு சொன்னது அது ஃபார்ச்சுனர் ஆட்டோவா? டிகோர் கார் வச்சிருக்காரு. அடுத்து அவருடைய அசையா சொத்து மதிப்பு வெறும் 5,30,000 குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனால் அவருடைய பேங்க்கில் ஒரே ஒரு அக்கௌண்ட்டில் மட்டும் 30 லட்ச ரூபா எஃப்டியில் போட்டிருக்கிறாரு. இன்னொரு அக்கௌண்ட்டில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில், இன்னொருல 26 லட்ச ரூபா ஓடியில் வச்சிருக்கிறாரு. அப்போ இது மட்டுமே கிட்டத்தட்ட 56 லட்ச ரூபா வந்துருச்சு. டிகோர் கார் ஒரு 5 லட்சம், பைக் 2 சேர்த்தா ஒரு 1 லட்சம் வருது. இதையெல்லாம் சேர்த்து போட்டாவே எங்கேயோ போயிடுது. ஆனால் அவருடைய அசையா சொத்து மதிப்பு வெறும் 5,30,000 அஃபிடவிட்டை ஃபில் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க, ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளே ஜெயிக்கவா போகிறோம் அந்த மனநிலையில் ஜெயிக்கிறதா இருந்தால் ஒழுங்காக எழுதுவோம். ஜெயிக்கவா போகிறோம். ஜெகதீஸ்வரி போட்டுச்சுல, டாக்டர் BA BSc அது போட்டு விடு அப்படின்ற மாதிரி போட்டு விட்டுருக்காங்க, ஜெயிச்சிட்டாங்க. அப்போ உண்மையிலே அவர் ஆய்வு பண்ணி பார்த்தா அவர்கிட்ட கார் இருக்குது. ஆனால் கார் இல்லை, நான் ஆட்டோவில் வரேன், நான் ட்ரெயினில் வரேன். கார் இல்லாமல் எப்படி வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு ஃபாஸ்டர் காரில் ஏறி டாட்டா கட்டினார், கொடியை வச்சுக்கிட்டு ஆட்டிகிட்டே போனார். நான் கேட்குறேன், இந்த சட்டமன்ற உறுப்பினர்லாம் கார் இல்லை, எங்களுக்கு கார் கொடுத்து பெரிய ஹாப்பி ஆகி போயின்றாங்க. ஓட்டு கேட்டு மக்கள்கிட்ட வரும்போது எப்படி வந்தீங்க? நடந்தா வந்தீங்க? ஓட்டு கேட்டு மறந்து வரும்போது காரில் தானே வந்தீங்க. அப்புறம் எப்படி அந்த கார் எப்படி வந்துச்சு? அப்போ இது முழுக்க ஒரு பொய் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. வேலை இல்லை, கார் இல்லைங்கிறது பொய்யாயிடுச்சு. காதல் தோல்விங்கிறது பொய்யாக இருக்குமா? அதனால தான் முதலமைச்சர் திரும்பி பார்த்துக்கிறாரு, டே நீயா எதில் எத்தனை காலம் காதல் தோல்வின்னு. அதே மாதிரி நம்மளுடைய மன்னார்குடி காமராஜ் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என்கிட்ட 2-3 கார் இருக்குது, ஆனாலும் முதலமைச்சர் கொடுக்குற காரில் வர்றது தான் எனக்கு ஒரு கெத்து. பொதுவாக காமராஜ் அப்படிங்கிற பேர் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்து மிக முக்கியமானது. அந்த பேரை வைத்து ஒருத்தர் இப்படி இருக்காருங்கிறது அது கர்மவீர காமராஜருக்கு தெரிஞ்சிருந்தா அவர் எவ்வளவு கூனி குறுகுவார்னு நான் நினச்சி பார்க்குறேன். ஏன்னா அமமுகவில் வெற்றி பெற்றுட்டு இங்கே வந்துட்டு 3-4 கார் இருக்குது, இந்த கார் கொடுத்தா தான் நான் போவேன். பெரிய தாய் வீட்டு சீதனம், அந்த சீதனத்தை எடுத்து அவர் போவார். சரி, பிழைப்பு தான், வேற என்ன, பிழைப்புக்காக பேசுகிறாரு. அடுத்ததாக இங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செய்தி. அங்கே என்னென்னா, திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டத்தில் உட்பட்ட எல்லா கிராமத்துலையும் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த கட்சியில் இருக்கவங்களோட பேர், முகவரி, இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி மாணவர்கள் வந்து யாரும் போராட்டத்துக்கு போயிடாமல் பார்த்துக்கோங்கன்னு தமிழக கல்லூரி கல்வி இயக்ககம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. அது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாபஸ். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மாணவர்கள் போராட்டத்தின் மூலமாகத்தான் தமிழ்நாட்டு அரசியலே தலைகீழாக மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. குறிப்பாக இந்திக்கு எதிரான மொழிப்போரில் காங்கிரஸ் மட்டும் தான் இந்தியாவே ஆள முடியும், இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையும் வேறு எந்த கட்சியும் வர முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை. ஒரே ஒரு மாநிலத்தில் பேராய கட்சி, சுதந்திரம் வாங்கி கொடுத்தாக சொல்கிற கட்சி, நேருவின் கட்சி, இந்த கட்சியை வீழ்த்த முடியும்டா அப்படின்னு நிரூபித்தது யாருன்னா மாணவர்கள். அதுவும் காமராஜர் இருந்த கட்சி, 9 ஆண்டுகள் காமராஜர் ஆண்ட கட்சி, அந்த கட்சியை வீழ்த்த முடியும் அப்படின்னு நிரூபித்ததும் மாணவர்கள் தான். கல்லூரி மாணவர்களுக்கு வீதிக்கு வந்து போராடி தான் அந்த மாணவர் போடுறது வீரியம் அடைஞ்சு தான் மொழிப்போர் வந்து உருவாகி இங்கே வந்து இந்தி திணிப்பு தடுக்கப்படுது. 1967 அண்ணாதுரை ஆட்சியை பிடிக்கிறார். அப்படி ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக இருந்ததே மாணவர் படை. ஆனால் இன்றைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தக்கூடிய இந்த சமூக ஜனநாயக ரீதியான இந்த போராட்டத்திற்கு மாணவர்கள் போயிடக்கூடாது. எப்படி 2009 காலகட்டத்தில் ஈழத் போர் நடைபெறும் பொழுது இங்கே இருக்க பள்ளி கல்லூரிகளில் விடுமுறை விடப்பட்டு ஜாபர் சீட்டுங்கிற அந்த உளவுத்துறை அதிகாரியை வச்சு ஒட்டுமொத்தமான பள்ளி கல்லூரியும் இழுத்து மூடினாங்களோ, போராட்டத்துக்கு நசுக்குனாங்களோ, அதுக்கு சற்றும் கொஞ்சம் குறைவில்லாமல் இன்றைக்கு தமிழக வெற்றிகரத்துறை அரசு, மாணவர்களின் நலன்காக்கும் அரசு, மாணவர்களால் வெற்றி பெற்ற அரசு, இன்ஸ்டாகிராம் இளைஞர்களால் ஜென்சி தலைமுறையால் வெற்றி பெற்ற அரசு மாணவர் போராட்டத்தை திட்டமிட்டு முடக்குகிறது. அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம் பாருங்க. ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஆனால் பேர் மட்டும் ஜனநாயகம், மாணவர்கள் புறம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த வகையான ஜனநாயகம்? அடுத்ததா நேற்று சட்டமன்றத்தில் வண்டல் மண்ணுக்கும் களிமண்ணுக்கும் ஒரு விவாதம் போயிருக்கே, அதை பற்றி. வண்டல் மண்ணுக்கும் களிமண்ணுக்கும் விவாதம் போல, வண்டல் மண்ணையும் களிமண்ணையும் பற்றி விவாதம். தப்பாக பேசுறீங்க ஏங்க. வண்டல் மண்ணுக்கும் களிமண்ணுக்கும் விவாதம்னா இந்த பக்கம் ஐயா எடப்பாடி பழனிசாமி,
இந்த பக்கம் வந்து டிகே பிரபு அமைச்சர். அப்புறம் வண்டல் மண்ணுக்கும் களிமண்ணுக்கும் நீங்கள் விவாதம்ன்றீங்க. சில நேரத்தில் பொதுவாக வண்டல் மண் என்ன தெரியுமா உங்களுக்கு? வண்டல் மண்ணுங்கிறது ஆற்று படுகையில் அடித்துறப்பக்கூடிய கனிமங்கள். வண்டல் மண்ணும் கனிமங்களும் அப்படி ஆற்றுலேருந்து அடிச்சுட்டு வந்து அது வந்து ஆற்று நீர் எங்கெல்லாம் பாயுதோ அங்கெல்லாம் படந்துடும். புரியுது உங்களுக்கு? 1 அடி 2 அடி 3 அடிக்கு படந்து கிடக்கும். இதில் வந்து நிறைய கனிமங்கள் இருக்கும், உயிர் சத்துக்கள் இருக்கும், தாதுக்கள் இருக்கும். இதை எடுத்து கொண்டு போய் வயல்வெளியில் பரப்பும் பொழுது வயல்வெளியில் உரமே போட தேவையில்லை, ஏன்னா அதிலே தாதுக்கள் இருக்கு. அதே போல் இந்த மண்ணை கொண்டு போய் மண்பானை செய்யும் பொழுது, ஏன் மண்பானை குறிப்பாக வண்டல் மண்ணில் செய்கிறாங்க அப்படின்னா, இந்த மண்ணை பயன்படுத்தும் பொழுது மண்பானைக்கு அந்த தாதுக்கள் இருப்பதனால சமைக்கும் பொழுதும் அதில் தண்ணீர் ஊற்றி வைக்கும் போதும் அது இயற்கையாக உடலுக்குள்ளே போய் இயற்கையான தாதுக்கள் போகுது. அதனால தான் மண்பானையில் சமைக்கிற சமையல் சுவையாகவும் மண்பானை ஊற்றி வைக்கிற தண்ணீர் சுவையாகவும் இருப்பது காரணம் இந்த வண்டல் மண் அதில் இருப்பதனால தான். இப்போ வண்டல் மண்ணுங்கிறது ஆரோக்கியமானது. களிமண்ணுனா உங்களுக்கு என்னென்னு தெரியும், களிமண் இது. ஸோ அதனால் நீங்கள் வந்து வண்டல் மண்ணுக்கும் களிமண்ணுக்கும் வாதம் அப்படின்னா சத்தானதுக்கும் சத்து இல்லாததுக்கும் வாதம் மாதிரி ஆயிரும். வண்டல் மண்ணையும் களிமண்ணையும் பற்றி வாதம் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். இப்போ நேற்று வந்து பேரவையில் விவாதம் போது அப்போ அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இருந்துச்சு, இந்த மாதிரி விவசாயிகள் வண்டல் மண் எடுப்பதற்கு இந்த அரசு தடை விதிச்சிருக்கிறது பல இடங்களில், அதை வந்து நீங்கள் வந்து அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக தமிழ்நாட்டுடைய கனிம வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு டிகே பிரபு அவர்கள் என்று சொல்கிறாங்க, வண்டல் மண் எடுக்கிறோம் என்ற போர்வையில் சில விவசாயிகளுங்கிற போரில் சில மாஃபியாக்கள், மணல் மாஃபியாக்கள் இந்த மாதிரி எடுக்கிறாங்க, அதனால தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். வண்டல் மண்ணை பக்கத்தூருக்கு இல்லை, பாகிஸ்தானுக்கு கூட, எப்படி பாகிஸ்தானுக்கு கூட கொண்டு போக விட மாட்டோம். பஞ்சு பேசுகிறாப்புல, ரீல்ஸ் போட்ட இந்த மாதிரி பேசுனா ரீல்ஸாக மாறும், இன்ஸ்டாகிராமில் நம்மளுடைய மார்க்கெட்டிங் டீம் எடுத்து போட்டு பயங்கரமாக பரப்புவாங்கன்னு நினச்சிட்டு பேசிட்டாப்புல. எதிர்த்தாப்புல உட்காந்து எடப்பாடி பழனிசாமி இருந்துச்சிட்டார். எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து விவசாயிகளை வந்து மாஃபியான்னு சொல்லுவீங்க? வண்டல் மண் எடுப்பவர்கள் எப்படி மாஃபியாக்கள் இருக்க முடியும்? வண்டல் மண் என்பது விவசாயத்துக்கு பயன்படுத்துவது, களிமண் தான் செங்கச்சூளைக்கு பயன்படுத்துவது. இல்லை வண்டல் மண் எடுத்துகிட்டு போய் செங்கச்சூளைக்கு பயன்படுத்தாண்டார். அதாவது வண்டல் மண்ணை விவசாயத்திற்கும் மண்பானை செய்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும், களிமண்ணை தான் மற்ற துறை இதுக்கு பயன்படுத்த முடியும். கனிம வளம் இருக்கிற லட்சணம் எந்த மண் எதுக்குன்னு தெரியல, எதுக்கு பயன்படுத்துன்னு தெரியாமல் களிமண் தான் செங்கச்சூளைக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ களிமண்ணுக்கும் வண்டல் மண்ணுக்கும் வித்தியாசம் தெரியும். வண்டல் மண்ணை அப்படி அள்ளி கொண்டு இல்லாமல் மாஃபியாக்கள் விற்க முடியாது. வண்டல் மண்ணை மாஃபியாக்கள் விற்கிறாங்கன்னா அது யார்? உடனே அமைச்சர் டிகே பிரபு இருந்துச்சு, அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சிருக்கலாம், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் தெரிஞ்சிருக்கலாம், மக்களுக்கு தெரியாது. சொல்லணும்ல, அது ஆதாரம் இருந்தால் காட்ட மாட்டேன்றாங்க, அது உங்களுக்கு தெரியும்ன்றாங்க, மொட்டை மொட்டையாக பேசிக்கிட்டு இருக்காங்க சட்டசபையில் உட்காந்து. நீங்கள் ஆட்சி செய்வது அங்கே இருக்கிற மீதி இருக்கிற எதிர்கட்சி தலைவர்களுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமான மக்களுக்கும். சட்டசபை என்பது அவங்களுக்கு 2 பேருக்குமான வாதம் கிடையாது, ஒட்டுமொத்த மக்களுக்குமானது. ஆளும் கட்சி மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக சொல்லணும்ல, ஏங்க இவங்கக்கிட்ட வந்து இந்த டீம் வந்து பண்ணியிருக்காங்க, இல்லை அவங்ககிட்ட இவ்வளோ காசு வாங்கியிருக்கீங்க, உடைச்சிட வேண்டியதானே? உடைக்காமக்கு வந்து பொடி வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த வண்டல் மண் விவாதத்தில் களிமண்ணாக மாறி இருக்கிறது, அமைச்சருடைய வாதங்கள் எல்லாமே களிமண்ணாக மாற்றப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸை பற்றி பேசணும்னு நான் வந்தது. நேற்றுலேருந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் பயங்கரமாக வீடியோ போட்டிருக்காங்க, அதை பற்றி வைரலாக பரவிட்டு இருக்குது அந்த வீடியோவே. அதாவது திரிஷா குறித்தும் பேசுகிறாங்க, முதல்வர் அம்மையார் திரிஷா குறித்தும் பேசுகிறாங்க, முதலமைச்சர் விஜய் குறித்தும் பேசுகிறாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சர் திரிஷா குறித்து என்ன பேசுனாங்க? அதாவது அந்த அம்மா தான் வரணும், அவங்க வந்தால் என்ன தப்பு, எங்கே வரணுமா? கல்யாண வீட்டுக்கு ஆகஸ்ட் 15க்கா பொறுப்புக்கே வரணுமா? ஆட்சி பொறுப்புக்கே வரலாம், ஜெயலலிதா மாதிரி அவங்களும் கம்பீரமாக, அம்மையார் ஜெயலலிதா மாதிரி அம்மையார் திரிஷாவும் கம்பீரமானவங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. இந்த பக்கம் இவர் வந்து எம்ஜிஆருக்கு அடுத்து இவர் தான் அப்படிங்கிற மாதிரி. நானும் பார்த்தேன். இன்ஃப்ளூயன்சர்னு சொன்னீங்க இல்லையா, துணை நடிகை. வேட்டைக்காரன் படத்துலேருந்து துணை நடிகை, அப்புறம் நிறைய சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க அந்த அம்மா. 200 rupees கொடுத்தா 2500 rupeesக்கு நடிப்பாங்க. பயங்கரமான பெர்ஃபார்மர். அதாவது இந்த தமிழ் சினிமா இயக்குநர்கள்லாம் துணை நடிகையாக அந்த அம்மாவை பயன்படுத்தலாம், நல்ல பெர்ஃபார்மர். இப்போ நீங்கள் அம்மா நடிகைகளுக்கான கொஞ்சம் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு, ஆனால் இவங்களை வந்து பயன்படுத்திங்கன்னா யார் வேணாலும் வந்து உங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. என் மகனே நீ காவிரிக்கு போக வேண்டாம்டா, நீ கர்நாடகாவுக்கு போக வேண்டாம்டா, நீ நினைச்சாலே தண்ணி வரும்டா என் மகனே, என்னுடைய மகன் விஜய் நினைச்சாலே தண்ணி வந்துடும் காவிரிலேருந்து அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க.
நேற்று ஒருபடி மேலே போய் அந்த பக்கம் மகன் விஜய், இந்த பக்கம் மகள் த்ரிஷா. மகள் த்ரிஷா. ஆமாம், விஜய் அவர்களுடைய சகோதரியாக கூட இருக்கலாம். ஆமாம், அண்ணன் தங்கச்சி. அவங்க சொல்கிறாங்க கனிமொழி அவர்களும் ஆராசா அவர்களும் ஒன்றாக வருகிற பொழுது உங்களுக்கு கோவம் வரல, இவங்க ரெண்டும் வந்தால் மட்டும் கோவம் வருது. உங்கள் பார்வையில் தப்பு இருக்கு, உங்கள் வளர்ப்பில் தப்பு இருக்கான். த்ரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் வருகிற பொழுது சகோதரர்களாக நாம் பார்க்க வேண்டுமா? நம்ம அண்ணன் தங்கச்சினே சொல்லுவோம். அண்ணன் தங்கச்சினே பார்க்கணும் அவங்கள. விஜயினுடைய தங்கச்சி த்ரிஷா அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி பார்க்கல அப்படின்னா உங்கள் வளர்ப்பு தப்புன்ட்டாங்க. இனிமே தங்கச்சி. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து எல்லா திறமைகளும் இருக்கான், எல்லா அறிவும் இருக்கான், எல்லா ஆற்றலும் இருக்கான். யார் அம்மையார் ஜெயலலிதா போல இருக்கான். யாரை யாரோட ஒப்பிடுறாங்க பாருங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கிட்டத்தட்ட எம்ஜிஆருடைய காலத்திலேருந்தே அரசியல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அரசியல் அறிவு இருக்கா, அவங்களுக்கு ஐடியாலஜி பின்புலம் இருக்கா, அவங்க ஆட்சி நல்ல ஆட்சியா என்பதெல்லாம் தாண்டி ஒரு போல்டு லேடி என்று அறியப்படுறாங்க. ஏன் போல்டு லேடி? யாருமே கைது செய்ய தயங்குற காஞ்சி சங்கராச்சாரியா கைது பண்ணுறாங்க. இதில் போல்டு லேடி. சில அமைச்சர்கள் தவறு செய்கிற பொழுது அமைச்சர்களை பாரபட்சம் பார்க்காம தூக்கி எறிஞ்சு மந்திரியாக இருந்தாலும் சரி போல எந்திரின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்க. ஆனால் அவங்க ஆட்சியில் ஊழலற்ற ஆட்சியா? ஊழலுள்ள ஆட்சி. செல்லூர் ராஜும் திண்டுக்கல் சீனிவாசனும் பல்வேறு அமைச்சர்களும் இவங்களோட ஆட்சியில் தான் ஹெலிகாப்டர் பார்த்து கும்பிட விட்டாங்க, கார்டையில் கும்பிட விட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்போ அந்த மாதிரி ஆட்களை உருவாக்குனதும் அதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான். ஆனால் போல்டு லேடின்னு அறியப்பட்டிருக்காங்க. அவங்களோட இவங்களை ஒப்பிடுவது, நீங்கள் யாரோட ஒப்பிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியலை. அதெல்லாம் தாண்டி அந்த அம்மாவுடைய உடல் மொழியும் அந்த அம்மா பேசுகிறதும் பார்க்குற பொழுது இந்த நார்மலைஸ் பண்ணுறது இருக்குல்ல, அதை அந்த அம்மா கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு முறை பண்ணி பார்க்கணும். நம்ம எதை பேசுகிறோம், இது சரியாக தான் பேசுகிறோமா? விஜய் அவர்களும் த்ரிஷா வர்றதும் அவங்களுக்கு தப்பாக படலை. இது வந்து விஜயினுடைய ரசிகர்கள் இருக்கான்ல, அவன் கண்டிக்கிறான். ஆமாம், உண்மையான ரசிகர்கள் கண்டிக்கிறாங்க. இது தப்புன்னு கண்டிக்கிறான், இது தவறாக இருக்குன்னு கண்டிக்கிறான். அந்த இடத்துல விஜய் அவர்கள் மனைவியும் த்ரிஷாவும் பக்கத்தில் உட்காந்தா இங்கே யாருமே கேட்க போகிறதில்ல. ஆமாம், யாருமே கேட்க முடியாது. சங்கீதா அவர்களோடு த்ரிஷா அவர்கள் உட்காந்துருக்கேன். இப்போ வந்து விவாகரத்து ஒரு வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ ஸ்டில் அவங்க தான் வந்து மனைவி, அவங்க வந்திருக்கணும். ஆமாம், அவங்க உட்காந்து பக்கத்தில் இவங்க உட்காந்தாங்கன்னா இங்கே யாருமே கேட்க போகிறதில்ல. கனிமொழியும் ஆராசாவும் விட்டாங்க. ஆராசா முதலமைச்சராகி இதுபோல் கனிமொழி அவர்களும் ஆராசாவும் ஒரு திருமணம் விட்டுருக்கோம். இதுபோல் கனிமொழியும் ஆராசாவும் வந்து ஆராசா கொடியேற்ற கனிமொழி அவர்கள் மட்டும் உட்கார்ந்திருந்தால் இது விமர்சனமாக மாறலாம். இன்னொன்று, ரெண்டு பேரும் ஒரே கட்சி. கனிமொழியும் ஆராசாவும் ஒரு கட்சி, ஒரு கட்சியில் துணை பொதுச்செயலாளர், அவர் கொள்கை உறுப்பு செயலாளர். த்ரிஷா தாவேக்கால பொறுப்பில் இருக்காங்களா? இல்லை. உறுப்பினரா? இல்லை. ரெண்டு பேரும் சினிமாவில் ஒன்றா நடித்தாங்க, அவ்வளோதானே. ஆனால் ஆராசா வெற்றி பெற்ற உடனே கனிமொழி அவர்கள் வந்து ஆராசா இல்லத்துக்கு போய் வாழ்த்து சொன்னாங்களா? கிடையாது. இல்லை, கனிமொழி வெற்றி பெற்ற உடனே ஆராசா வந்து ஒரு இல்லத்துக்கு வந்து வாழ்த்து சொன்னாங்களா? இல்லை. அப்படி தான் ஒரு கட்சி வாழ்த்து சொன்னாலும் தப்பு கிடையாது. ஆனால் இங்கே விஜய் வெற்றி பெற்ற உடனே த்ரிஷா திருப்பதிக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அதைத்தான் கேள்வி கேட்குறோம், அதைத்தான் கேள்வி கேட்குறாங்க தாவே கேட்குறாங்க. ஆனால் அந்த அம்மாவுடைய யானைக்கட்டில் அது தப்பாகவே தெரியலை. ஜெயலலிதாவுக்கு என்ன இருந்துச்சோ அது வந்து த்ரிஷாவுக்கு இருக்கான், எம்ஜிஆருக்கு என்ன இருந்துச்சோ அது வந்து விஜய்க்கு இருக்கான். இந்த அம்மா என்ன சொல்ல வரான்னு எனக்கு புரியலப்பா. இல்லை, கமெண்டில் என்ன புரியுங்க. த்ரிஷா ஜெயலலிதாவான், எம்ஜிஆர் விஜயம். எம்ஜிஆர் இருக்க எல்லா குணமும் அவட்ட இருக்கான். எல்லா குணமும் இருக்கான்னு தெரியாது, ஒரு சில குணங்கள் இருக்கும். எந்த குணம் இருக்குங்கிறது அது பார்க்குறவனுக்கு தெரியும். ஆனால் எம்ஜிஆருக்கு இருந்த ஒரு குணம் இவர்கிட்ட இருக்காங்கிற கேள்வி எழுப்புறேன். என்ன குணம் தெரியுமில்லது? பாயும் புலிகளுக்கு 10 கோடியே அள்ளி கொடுத்த வள்ளல் எம்ஜிஆர். ஈழத்தமிழர்களுக்கு நிவாரணம் கேட்கும்போது 500 ரூபா கொடுத்தவர் விஜய். தன் சொந்த காசில் மட்டுமே செலவு செய்தவர் எம்ஜிஆர். சொந்த பணத்தை எதுக்குமே எடுக்காதவர் விஜய். ராமாபுரத்து தோட்டத்து கதவுகள் மூடியதாக சரித்திரம் கிடையாது, பனையூர் கதவுகள் திறந்ததாக வரலாறு கிடையாது. எம்ஜிஆர் ஒரு ஐடியாலஜியை ஏற்றுக்கொண்டு 20 வருஷம் பயணித்து அதை தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்தி வந்தவர். இவர் ஐடியாலஜி இல்லாமல் சினிமாவை அப்படியே அரசியலுக்கு பயன்படுத்தி வந்தவர். இதுதான் வித்தியாசம். அவர் எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அவர் இயல்பிலே நல்ல மனுஷன். இவர் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அம்மையார் த்ரிஷா அவர்களை அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட ஒப்பிட்டதில் நான் எதை நினச்சி அவங்க ஒப்பிடுறாங்க அப்படின்னு பார்க்குறேன்னா, அம்மையார் ஜெயலலிதா வந்து அமைச்சர்களை கும்பிட வச்சுருவாங்க. அதே மாதிரி தானே அம்மையார் த்ரிஷா அவர்களும் கும்பிட வச்சாங்களா? ஆமாம், முதலமைச்சரோட அப்பா அம்மா இருக்கிற இடத்துல அவங்கள விட்டுட்டு இவங்களுக்கு மட்டும் கும்பிட்டார்ல, கும்பிட வச்சாங்கல்ல.
அதை வச்சு அவர் சொல்லியிருப்பாங்க. அப்படி கும்பிடா மட்டும் தான் இன்றைக்கி சட்டசபையில் வந்து மரியாதைக்குரிய புரட்சி இயக்குனர் சோபா சந்திரசேகர் அன்னைக்கு கும்பிடலையாம், இன்னைக்கு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காப்புல. அப்போ அந்த வகையில் இருக்கலாம். அமைச்சர்லாம் கும்பிடப்பட்டு, அதான் ஆட்சிக்கு வந்த பிறகு கும்பிட வச்சாங்க, இவர் ஆட்சிக்கு வராமலே கும்பிட வச்சுருக்காங்கல்ல, அதில் ஜெயலலிதாவோடு இவ்வளோ ஒப்பிடலாம். இன்னொரு ஒற்றுமை 2 பேருக்கு இருக்குது, ஜெயலலிதாவுக்கும் எந்திரிசாவுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன ஒற்றுமை அது தெரியல, இருக்கலாம். த்ரிஷா டெப்டி சிஎம் ஆனால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? செல்வி ஜெயலலிதாம்மா எவ்வளவோ போராட்டத்துக்கு மத்தியில் சிஎம்மா ஆனாங்க. அவங்க நடிகையாகவும் இருந்தாங்க, மிக சிறந்த அறிவாளி. அவங்கள பீட் பண்ண எந்த ஆணாலையும் முடியல, அவ்வளவு அறிவுஜீவி. ஏன் த்ரிஷாவால் ஆக முடியாதா? இத்தனை வருஷம் இந்த சினி இண்டஸ்ட்ரீஸில் 15 வருஷம் 20 வருஷத்துக்கிட்ட இருந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்திருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வா வந்து நில்லுங்கிற தைரியத்துல நிக்குது இல்ல. ஏன் வரக்கூடாது? கண்டிப்பா வரும், தாராளமா நிக்க வைக்கலாம். கிட்டத்தட்ட பெண் சிங்கம் சொல்லுவேன். அடுத்ததா உங்களுடைய சமூக வலைதள கணக்கு முடக்கப்பட்டிருந்ததா நேற்று செய்தி போட்டிருந்தீங்க. அது தொடர்பாக நம்மளுடைய நலம் விரும்பிகள் எல்லாரும் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 2012 அந்த கணக்கு இருக்குது. ஒரு 2000க்கும் மேற்பட்ட போஸ்ட்டுகள் அதில் போட்டிருப்பேன். நிறைய தகவல்கள் அதில் இருக்கும், நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, நிறைய செய்திகளை வந்து அதில் எடுப்போம். அது திடீர்னு ஹேக் பண்ண உடனே நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன். ஐயோ ஐயோ, எவனோ ஒருத்தன் ஹேக் பண்ணி விளையாண்டு பார்த்துருக்காரு. ஓ, ஏதோ ஒரு சாரு கண்டுபிடிச்சிங்க? ஆமாம்மா. அப்புறம் அது வந்து சைபர் கிரைம், அங்கே சில நேர்மையான அதிகாரி இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதை யார் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு சொன்னாங்க யார் அப்படி யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச டெக்கீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டே அதை கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அக்கௌண்ட்டை மீட்டெடுப்பதற்கான பணிகள் போய்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு இடையில் இந்த குஞ்சான்ஸ், குட்டி குஞ்சான்ஸ் அனில் குஞ்சான்ஸ் சாட்டையான அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டோம். அதான் ஒருத்தர் பதிவு போட்டுருக்காரு, சக்ஸஸ்ஃபுல்லி ஹேக்டு சாட்டை அண்ணன் நெக்ஸ்ட் அக்கௌண்ட். பரவாயில்ல, மரியாதான பையன். தேங்க்ஸ் டு மை டீம் ஹூ சப்போர்ட் டு டூ இட். அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் சைபர் கிரைமில் கொடுத்துட்டேன். புகார் டிவிக்கு. ஆமாம், யாருன்னு விசாரிக்கிறேன்னு இருக்காங்க. புகார் கொடுத்துருக்கோம். அவர் வந்து என்னென்னா, நான் அவர்கிட்ட பேசுன மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை அவரே ரெடி பண்ணி போட்டு புலங்காகி தடையிறாப்புல. இதில் இன்ஸ்டாகிராமில் அதுக்கு சாட்டை ஐடி பதில் சட்டைன்னு போட்டுருக்காப்புல. அப்புறம் நீ வந்து ஒழுங்கா போடுறா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டேன். உடனே அதை வச்சுக்கிட்டு எவனோ ஒருத்தன் தாவேக கட்சிக்காரங்களை ஏமாத்துறதுக்கு அதில் இன்னொன்று போட்டிருக்கான், ஒரு 2 நாள் கதரை விட்டுட்டு திருப்பி கொடுத்துருவேன். அக்கௌண்ட்டை எடுக்கிறதுக்கான வேலை ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு, நமக்கு அக்கௌண்ட் வரப்போகுது, ஏன்னா கம்ப்ளைண்ட்டில் இருக்குது. நண்பீஸோட லைக்ஸை வாங்குறதுக்காக ஒரு 2 நாள் கதரை விட்டுட்டு நான் ஐடியா திருப்பி கொடுத்துருவேன். ஐயோ, சின்ன பசங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. இந்த படத்தை சொன்னால ஐயோ அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி இருக்குது. சின்ன பசங்களாம் அரசியல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த பசங்க படத்தில் ஒரு டீம் இருப்பாங்கல்ல, பக்கடா ஜீவா, அந்த டீம் மாதிரி இருக்காங்க இவங்களை பார்க்கும்போது. இவங்க வந்து இந்த தனுஷ் ஃபேன்ஸு, சிம்பு ஃபேன்ஸு, இவங்க கூட சண்டை போட்டு அப்படியே இருக்காங்க. இப்போ வந்து சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸோட சண்டை போட்டு இருக்காங்க. ஆமாம், பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸு திருந்த மாட்டாங்க, அடுத்து யார் வந்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அது மாதிரி நம்மளும் நினச்சாங்க. அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டா அக்கௌண்ட்டு போயிடுச்சு. பெரிய ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட்டு ஒரு ஹேக் பண்ணி 100 கோடி எடுத்துட்டாரு. ஒரு மெயில் ஐடி இருந்தால் போதும், இன்னொரு அக்கௌண்ட்டு அவ்வளோதானே. டேய், இப்போ நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஹேக் செய்யப்படுது, டெலீட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ என் அக்கௌண்ட் நம்ம 500 கோடி தான் பணம் கிடந்த மாதிரியும் அதை ஹேக் பண்ணி தூக்கிட்டு போன மாதிரியும். இதில்னா இன்னொரு 2.0 இல்லை 3.0 இல்லை அதே ஐடி வேறு பேரில், அதில் சாட்டை துறைன்னு வச்சுருந்தேன், இல்லை துறை சாட்டைன்னு வைப்பேன். இதை விட அதிக ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க. புதுசாக ஃபாலோவர் கிடைக்கிறேன். இப்போ ஃபாலோவர்ஸ் கிடைச்சி அப்படி எனக்கு வந்து 10 மாடி வீடு கிடைக்க போகுது. நம்ம என்ன இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் தான் ஃபாலோவர்ஸ் தேவை. 10 ஃபாலோவர் தான் நம்ம சொல்கிற செய்தியை சொல்ல தான் போகிறோம். புரியுதா உங்களுக்கு?
அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடாது, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்க்கணும், அது வேறு விஷயம். அதனால் நம்ம மீது அன்பு கொண்ட, நம்ம நேசிக்கிற, நம்ம கருத்தை நேசிக்கிற, நம்ம செய்தியை நேசிக்கிற கோடிக்கணக்கான தமிழர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம உண்மையான செய்தியை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம், அவ்வளோதான். இது இப்போ தம்பி இடுமான காத்துடைய ஐடி முடக்கப்பட்டுச்சு, அண்ணன் சீமானுடைய ஐடி முடக்கப்பட்டுச்சு, அண்ணன் பாக்கியராஜனோட ஐடி முடக்கப்பட்டுச்சு. இப்போ அவங்களாம் என்ன ஆகிட்டாங்க, சிலத்தில் ஒரு ஐடி ஒருத்தன் ஹேக் பண்ணியிருக்கான், அவ்வளோதானே. திருப்பி அதை மீட்டெடுக்கிறோம், இல்லையா இன்னொரு ஐடி ஓப்பன் பண்ணுறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பல்வேறு ஆனால் யார் பண்ணாங்கிறதுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த புள்ள வாண்டடாக வந்து வண்டியில் ஏறி இருக்கு. நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தானே. இப்போ பதிவு வர நீக்கிருக்காப்புல ஆள், நீக்கிட்டான். நம்ம தான் லிங்க் மைக்கேல்ங்கிற பையன் இப்படி தான் வந்து முருகனை போட்டான். ஒரே ஒரு ட்வீட்டு கழுதினுட்டு இருக்கான் இப்போ உள்ள, அடுத்து வந்தான். பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் அரங்கத்தில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து